தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 7ஆம் வாக்கியம், இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இப்போ கணவன் தன் தாய் தந்தை விட்டு அவன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் என்று சொல்லும்போது தனி குடித்தனம் போகிறதல்ல, மாறாக அவன் பொறுப்புடன் வாழ வேண்டும் என்பது அர்த்தம். திருமணத்திற்கு முன்னாடி எவ்வாறு பெற்றோர்களுக்கும் தன் கூட பிறந்தவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தானோ, அதே மாதிரி திருமணம் ஆன பிறகு அந்த மகன் அந்த மகள் அதே முக்கியத்துவம் தனக்கு வந்திருக்கின்ற துணைக்கு அவன் கொடுக்க வேண்டும். அந்த துணைக்கு கொடுக்கிற அந்த பக்குவம் அவனுக்கு இல்லை என்றால் அவர் திருமணம் செய்யக்கூடாது. அதனால் பெற்றோர்களை ஒதுக்கிவிட வேண்டும் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. திருமணம் ஆன பிறகு பெற்றோர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தே தீர வேண்டும், அதில் எந்த ஒரு விட்டு வீழ்ச்சியும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பொறுப்புணர்வோடு இங்கே உனக்கு வந்திருக்கின்ற துணைக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். துணையை மறந்து கொண்டு என்னுடைய அப்பாவுக்கு தான் நான் கீழ்ப்படுவேன், என் அம்மாவுக்கு தான் கீழ்ப்படுவேன் என்று போகிற சமயத்தில் குடும்பத்தில் அங்கே பிரச்சனை வரும். இல்லை என்றால் அதிலே அமைதி ஒரு நலமாக இருக்காது. அப்போ பொறுப்புணர்வோடு என்று சொல்கின்ற போது கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். அந்த பக்குவம் உள்ள மனிதர் அப்போ தான் திருமணத்துக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன. பிரிய காரணம் என்ன? பக்குவம் என்பது அங்கு இல்லை. கணவன் நான் சொல்வதுதான் சரி, மனைவி நான் செய்கிறது தான் சரி. இப்படி கீரியும் பாம்போல் இருக்கின்ற சமயத்தில் குடும்பம் 2ஆக போய்விடும். வார்த்தைக்குரிய 8ஆம் வாக்கியத்தில், கடவுள் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். தெய்வம் உங்களை இணைத்திருக்கின்றார், தலையும் உடலும். தலை கணவன், உடல் மனைவி. இந்த தலையும் உடலும் இணைந்து செயல்பட வேண்டும். தலை மட்டும் இருந்தது என்றால் அது உடல் அல்ல. மனைவி மட்டும் உடல் மட்டும் இருந்தது என்றால் தலை இல்லாமல் உடல் மட்டும் இருக்குது என்றால் அதுவும் இல்லை, ஊனமுள்ளதாக மாறிவிடும், அது முண்டமாக மாறிவிடும். இறைசனில் மன்றாடுவோம். தெய்வமே, நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். கணவன் மனைவி நாங்கள் இணைந்து செயல்பட சக்தியை எங்களுக்கு தாரும். எங்களிடத்தில் குறைகள் இருக்கின்றன, அந்த குறைகளை நீக்கி நிறை நோக்கி வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். மன்றாடுவோம், முழந்தால் விட்டு கண்ணீரோடு மன்றாடுவோம். தெய்வம் நமக்கு நன்மைகளே நமக்கு செய்வார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, இதோ எங்கள் குடும்பத்தை உன் கரங்களில் விட்டு தருகின்றோம். கணவனாக இருக்கிற நான், மனைவியாக இருக்கிற நான், எங்கள் 2 பேரையும் முழுமையாக விட்டு தருகின்றோம். மாதாவே, அம்மா மாதாவே, எங்கள் தாயே, என் அன்னையே, எவ்வாறு உன்னையே நீ இறைவனுக்கு அர்ப்பணித்தீரோ அதேபோல் நாங்களும் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஏற்று ஆசீர்வதியும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.